வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப்ல டோக்கன் ஸ்கேன் பண்ணிட்டு எரண்ட் அமௌண்ட் டைரக்டா பேங்க் அக்கவுண்ட்க்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நிறைய பெயிண்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் இந்த ப்ராசஸ் தெரியாம இருக்கு. சில பேருக்கு டோக்கன் ஸ்கேன் ஆகுது, ஆனா பேங்க் மணி வர மாட்டேங்குது. இன்னும் சில பேருக்கு ரிடீம்ஷன் எரர் வருது. ஸோ இந்த வீடியோல டோக்கன் ஸ்கேன் எப்படி பண்ண, பாயிண்ட்ஸ் எப்படி செக் பண்ண, பேங்க் டீடைல்ஸ் எப்படி ஆட் பண்ண, மணி டிரான்ஸ்ஃபர் இபிடிஐ பண்ணா காமன் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப்னா என்ன? இது ஏஷியன் பெயிண்ட்ஸோட அஃபிஷியல் லாயல்ட்டி அப்ளிகேஷன். பெயிண்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸுக்கு ரிவார்ட் கொடுக்க யூஸ் பண்ணுற ஆஃப். நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பக்கெட் மேலே இருக்கிற QR கோட் இல்லை டோக்கன் ஸ்கேன் பண்ண பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் கேஷாக பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கூகுள் பிளே ஸ்டோரில் மாஸ்டர் ஸ்டீராக்ஸ்னு சர்ச் பண்ணின அஃபிஷியல் ஆஃப் கிடைக்கும். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். ஐஃபோன் யூசர்ஸ் ஆஃப் ஸ்டோர்லையும் அவைலபிள் இருக்கு. ஆஃப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணினா அக்கவுண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன உடனே ஹோம் ஸ்க்ரீனில் உங்கள் டோட்டல் பாயிண்ட்ஸ், ரிவார்ட்ஸ், லாயல்ட்டி, ஸ்டேட்டஸ், ரீடீம் ஆப்ஷன் எல்லாம் காமிக்கும். இப்போ நம்ம டோக்கன் ஸ்கேன் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஹோம் ஸ்க்ரீனில் ஸ்கேன் மற்றும் இயர்ன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கேமரா ஓப்பன் ஆகும். இப்போ பெயிண்ட் பக்கெட் மேலே இருக்கிற QR கோட் இல்லை கோட் ஸ்கேன் பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கேன் ஆன உடனே பாயிண்ட்ஸ் யூன்க அக்கவுண்ட்ல ஆட் ஆகிடும். இம்பார்ட்டன்ட் நோட், கிளியர் லைட்டிங் யூஸ் பண்ணுங்க. QR கோட் டேமேஜ் ஆகிருக்க கூடாது. இன்டர்நெட் ஆன் இருக்கானும். சேம் டோக்கனை 2 தடவை ஸ்கேன் பண்ண முடியாது. சில ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் டோக்கன் ஸ்கீம் இருக்கும். இப்போ மெயின் பார்ட், பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்றது. ஆப்ல ரீடீம் இயர்னிங்ஸ் இல்லை பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷனுக்கு போங்க. அங்க உங்க அக்கவுண்ட் ஹோல்டர் நேம், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், IFSC கோடு, மொபைல் நம்பர் கரெக்டா என்டர் பண்ணுங்க. டீடைல்ஸ் சப்மிட் பண்ணினா அப்புறம் ODP வெரிஃபிகேஷன் வரும். ODP வெரிஃபை பண்ணினா உங்க பேங்க் அக்கவுண்ட் சக்சஸ்ஃபுல்லி லிங்க் ஆகிடும். லேட்டஸ்ட் அப்டேட்ல UPI ஐடி யூஸ் பண்ணியும் ரீடீம் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணிட்டா அப்புறம் ரெடீம் நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ எவ்வளோ அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்னு என்டர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், 500 பாயிண்ட்ஸ் இருந்தா அது ஈக்விவலண்ட் கேஷ் அமௌண்ட் காமிக்கும். ப்ரொசீட் கொடுங்க. அகென் OTP வரும். OTP வெரிஃபை பண்ணினா அமௌண்ட் ப்ராசஸிங்க்கு போயிடும். மோஸ்ட்லி இன்ஸ்டன்டா இல்லை கொஞ்சம் நேரத்துல பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆகிடும். இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ற காமன் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம் 1, டெய்லி டிரான்சாக்ஷன் லிமிட் எக்ஸீடட். இந்த எரர் ரீசெண்டா நிறைய யூசர்ஸ்க்கு வந்திருக்கு. சொல்யூஷன், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுங்க. லார்ஜ் அமௌண்ட்னா ஸ்பிளிட் பண்ணி ரீடீம் பண்ணுங்க. ப்ராப்ளம் 2, ஸ்கேன் லிமிட் எக்ஸீடட். ஆல்ரெடி யூஸ் பண்ண டோக்கன் ஸ்கேன் பண்ணா ட்ரை பண்ணினா இந்த இஷ்யூ வரும். ப்ராப்ளம் 3, பேங்க் டிரான்ஸ்ஃபர் பெண்டிங் கரெக்ட். IFSC செக் பண்ணுங்க. சேம் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுங்க. ஆஃப் அப்டேட் பண்ணுங்க. ப்ராப்ளம் நெகடேஷ் OTP வர மாட்டேங்குது. நெட்வொர்க் செக் பண்ணுங்க. சிம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஆஃப் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபைனலாக ஒரு முக்கியமான டிப், உங்களோட மொபைல் நம்பர், பேங்க் டீடைல்ஸ், KYC டீடைல்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஃபேக் டோக்கன் ஸ்கேன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆகலாம். ஆல்வேஸ் அஃபிஷியல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆப் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பெயிண்ட் ரிலேட்டட் டிப்ஸ், டோக்கன் அப்டேட்ஸ், earning methods வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல.